அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் மகிமைப்படுத்துவோமா? தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்குமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்குமே. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. கிருபையே கிருபையே நாள்தோறும் தேவ கிருபையே. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் தினத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. உமது சேவைக்காக அழைத்தீரையா, எந்தன் சேவையை நீ நினைக்கணும். உமது தரிசனங்கள் என் வாழ்விலே நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். உமது சேவைக்காக அழைத்தீரையா, உந்தன் சேவையை நீ நினைக்கணும். உமது தரிசனங்கள் என் வாழ்விலே நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். கிருபையே கிருபையே நாள்தோறும் தேவ கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை எல்லாரையும் தாங்குவதா. தனிமையான நேரங்களிலே ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற நெருக்கமான பாதைகளில் உம்முடைய உதவி ஒத்தாசை எங்க மேல வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய இருவசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருபோதும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அருமையான ஒரு வேத வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள். அந்த அதிகாரத்தை நீங்க தொடக்கத்தில் படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து மேய்ப்பராகவும் நாம் எல்லாரும் ஆடுகளாகவும் சித்தரித்து இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு ஆற்றுக்கும்
ஒரு மேய்ப்பனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவும் பாதுகாப்பையும் குறித்து இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 23 சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று 1வது வசனத்தில் நீங்கள் படிக்க முடியும். அப்போ ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழகான ஒரு ஆசீர்வாதமான பாதுகாப்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்த 2 வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள்ளே வரும்போது அவன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். நம்மளை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்னென்ன சூழ்நிலையில போகிறீங்க, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர். சில நேரம் நம்ம யோசிப்போம், நம்முடைய கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுதா, நம்ம படுகிற பாடுகள் ஆண்டவர் பார்க்கிறாரா, இப்படி நமக்குள்ள நிறைய சந்தேகங்கள் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அந்த ஆடுகள் மெய்யாகவே ஆண்டவருக்கு பின் செல்லுகிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டால் நானும் நீங்களும் அவரைத்தான் பின்பற்ற போகிறோம். அப்போ ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றும் போது என்ன ஆசீர்வாதம் பாருங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை உங்களுடைய மேய்ப்பராக, உங்களுடைய தெய்வமாக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முதலாவது கொடுக்கிறது என்ன? ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த பூமியில் இருக்கும் போதே நித்திய வாழ்வுக்கான நம்பிக்கை, உறுதியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அடுத்து சொல்றாரு, அவைகள் ஒன்றாகிலும் கெட்டு போவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போனதாக நீங்க பார்க்கவே முடியாது. அவர்கள் இந்த பூமியிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நித்தியத்திலும் கெட்டு போகாத நிரந்தரமான ஒரு வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை என்று சொல்றார். 2வது என்ன சொல்ற பாருங்களேன், 3வது என்ன சொல்ற பாருங்களேன், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளார். ஒருவனும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும் போது அது யாரை குறிக்கிறது தெரியுமா? பிசாசை குறிக்கிறது. அந்த ஒருவன் யார்? பிசாசு. யோவான்லயே 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிச்சு பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அப்போ பிசாசு என்ன பண்றான்? கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், திருட வருகிறான். தேவனுடைய கையிலிருந்து அல்லது உங்களை பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் திருடிக்கொள்ள வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து திருட முடியாது, பறிக்க முடியாது. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்கு பாருங்க. பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய மந்தைக்குள்ளே வந்து விட்டால், அவரை உங்களுடைய மேய்ப்பராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தில் விழுந்து கெட்டு போறாங்க, அழிஞ்சு போறாங்க. அநேகருடைய வாழ்க்கை சிதைஞ்சு சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு போன நிலையில் இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் அதிலிருந்து விடுவிக்க விரும்புகிறாரு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வந்து பாருங்க, ஒரு நித்திய வாழ்வை கொடுத்து உங்களை கெட்டு போக விடாமல் உங்களை ஒருவனுடைய கையிலையும் விட்டு கொடுக்காம கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இப்படிப்பட்ட பாதுகாப்பை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மாத்திரம்தான் அந்த பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் உண்டு. நாம் கெட்டு போவதில்லை, நம்மளை யாரும் பறித்து கொள்ளவும் முடியாது. தேவனுடைய கரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும்போது அவருடைய கையில் இருக்கிறோம். ஏசாயாவில் படிக்கும்போது சொல்கிறாரு, அவர் உன்னை உள்ளம் கையில் வரைந்திருக்கிறாராம். நம்மளை கையில் வரைஞ்சி வச்சிருக்கிற தெய்வத்தின் கையிலிருந்து யார் நம்மளை பறித்து கொள்ள முடியும்? ஆண்டவர் நம்மளை அழகாக அருமையாக பாதுகாக்கிறார். அந்த பாதுகாப்பான வாழ்க்கையை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தர கர்த்தர் விரும்புகிறார். அந்த பாதுகாப்பின் வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேன்,
நீங்களும் பெற விரும்புகிறேன். இன்றைக்கு இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகரும் தேவனும் கர்த்தருமாய் ஏற்றுக்கொண்டார். அந்த நித்திய வாழ்வை தந்து உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீர் கொடுக்கவும், ஆண்டவரே நீர் அவர்களை கெட்டுப்போக விடாமல் பாதுகாக்கவும், உம்முடைய கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள விடாதபடி பாதுகாக்கிற உம்முடைய நல்ல தயவுக்காய் நன்றி. யாரெல்லாம் இப்பொழுது விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.